25 ஆண்டு காலமாக தவறாகவே சொல்லப்பட்டிருந்தது. இந்தியாவே உலுக்கிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்களோன்னு தோணுது. அதோட சொல்லப்படாத பக்கங்கள், அதோட அரசியல் பக்கங்கள், சமூக நிலைப்பாடு, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு அதை பார்க்க முடிஞ்சது. கூச முனுசாமி வீரப்பன் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதாவது சீரியஸ் இப்போ ஜி தமிழில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதோடைய 6 எபிசோடுமே பார்த்தோம். ஃபஸ்ட்டு சீசனோடது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. ஆனால் ஒரு உண்மை சம்பவம் 25 ஆண்டு காலமாக தவறாகவே சொல்லப்பட்டிருந்தது. சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நேராக பேசும் பொழுது இதுவரைக்கும் கேட்ட கதைகளுடைய நிறம் மாறி நிஜம் என்னன்னு இந்த சமூகத்துக்கு சொல்கிற ஒரு பெரிய படைப்பாக இதை பார்க்குறேன். பொதுவாக டாக்குமெண்ட்ரினாவே ஏதோ ஒரு சில அவங்கள பற்றியான சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி அந்த காலம் கடந்து போகிற அல்லது காலத்தை கடத்தி போகிற ஒரு படைப்பாக தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியும்னா தெரியாதான்னு தெரியாமலேயே தன்னுடைய வாழ்வியலை தன் வாயால், தன் மொழியால் பேசி அது இன்றைக்கு காட்சி வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்ல வந்திருக்கிறது. உண்மையிலே பாராட்டக்கூடியது. நக்கீரன் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு உழைப்புக்கான கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் இதை பார்க்குறேன். அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் இந்த படைப்புகளை பாதுகாத்து வைத்திருந்த அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு இந்த பாதுகாத்து வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த பாதுகாத்ததை பல நெருக்கடிகளுக்கும், பல அரசியல் மாற்றங்களுக்கும், பல வழக்குகளுக்கும் மத்தியில் அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமலேயே மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரும் நோய்க்கு நிகரான ஒரு அழுத்தம். நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது, வாய் விட்டு சத்தம் போட்டு யார்ட்டையும் பேசிட முடியாது, பொது இடத்துல இந்த விஷயம் யாராவது பேசினா கூட அதை கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு எப்படி அவ்வளோ பெரிய பொறுமையும் அவ்வளோ பெரிய இறுக்கத்தையும் எத்தனை வருடம் தாங்கிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு விடையாகத்தான் இந்த படைப்பை நான் பார்க்குறேன். அப்படியெல்லாம் காத்திருந்ததுனால தான் இந்த விதை இன்றைக்கி ஒரு பெரிய விருட்சமாகி பாதிக்கப்பட்ட மக்கள், அது வீரப்பனாளாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாடு அரசால் இருக்கலாம், அல்லது கர்நாடக அரசால் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படைப்பு மூலயமா வந்திருக்கிறது. கிடைத்தால் இந்த படைப்புக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ளேயும் ஒரு மனிதநேயம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏதோ ஒரு சூழல் தான் உந்தப்பட்டு அவர் சில நேரங்களில் தடுமாற வைத்திருக்கிறத தவிர திட்டமிட்டு எதையும் செய்யலை அவர். அதுதான் பிரச்சனை. இதுக்காகத்தான் இதை எடுத்தார். அவர் ஏன் துப்பாக்கியை எடுத்தார்னு அவருக்கு தெரியாது. ஏன் அந்த துப்பாக்கியை எடுத்து எந்த பக்கம் திருப்ப போகிறாருங்கிறது தெரியாது. ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வகுத்து கொண்டதுனால தான் அவருக்குள்ளே இருக்கிற மனிதம் சில நேரங்களில் தடுமாறி இருக்கிறது. வீரப்பன் அவங்கள பற்றி ரொம்ப சின்ன வயசில் நம்ம கேட்டிருக்கேன் நான். மற்றபடி அவங்கள பற்றி எனக்கு பெருசாக தெரியல. நெகட்டிவான ஒரு ஃபேஸ் தான். வீரப்பன்னா சந்தன கடத்தல் பண்ணுவாங்க, நிறைய பேரை கொண்டிருக்காங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கதைகளும் வீரப்பன் பற்றி இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சீரீஸ் பார்த்ததுக்கு பிறகு தான் வீரப்பனுக்குள்ளே இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா, எவ்வளோ ஒரு கேரக்டராக இருக்காங்க அவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆக்சுவலி வீரப்பனோட இந்த கதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்களோன்னு தோணுது. அரசியல்வாதிகளாகட்டும், பதவியில் இருந்தவங்க, அங்கே அவரை சுற்றி இருந்தவங்க, பொதுமக்கள் எல்லாரும் அவங்களுடைய அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான சூழலுக்கு இவர் பயன்படுத்திக்கிட்டதாக தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஜீல டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாருமே நிச்சயம் பார்க்கணும். ஏன்னா திரிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் உண்மை என்னங்கிறது வீரப்பன் அவங்க வாயாலேயே சொல்லி நம்ம அதை கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட அவர் பேசுகிற ஃபுட்டேஜே இருக்குது. இது இத்தனை வருஷ காலம் இவ்வளோ அழுத்தமாக, இவ்வளோ பத்திரமா எப்படி நக்கீரன் சார் இதை பாதுகாத்தாங்கன்றதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கட்டாயம் இதை எல்லாருமே பார்க்கணும். உண்மை என்ன, அன்றைக்கி இருந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் ஜி சீரீஸில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் பாலாஜி வேணுகோபால், ரைட்டர் டைரக்டர். ரைட் நவ் இந்த ரொம்ப மறக்க முடியாத ஒரு பதிவு இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அண்டு இந்தியாவே உலுக்கிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீரப்பன் பற்றி நிறைய பதிவுகள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி வருது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா
வீரப்பன் தரப்பில் வீரப்பனே பேசுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இதை எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஜெயச்சந்திர அஷ்மி, வசந்த், சரத் இவங்க 3 பேரும் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்கிரிப்ட் பண்ணி காட்சி அமைப்புகள் சரியாக வச்சு அண்ட் உண்மையான இந்த வீரப்பனோட ஜேர்னியில் இருந்த அத்தனை பேரையும் ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணி அவங்களோட உண்மையான விஷயங்களெல்லாம் டீட்டெயில்டாக எடுத்து ரொம்ப ப்ராப்பராக காட்சி அமைப்புகள் பண்ணி எந்த இடத்துலையும் பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இல்லாமல் ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்டேட் பண்ணுற ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி சீரியஸ் தான் இது. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் யாராவது பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம ரொம்ப பெருசாக அப்படியே மாறுதட்டிக்கிட்டுப்பா எப்படி பண்ணியிருக்காங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபாரின் பீப்புள் பண்ணாங்கன்னா ரொம்ப பெருசாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிஜினியஸ். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு தமிழ் டீம் வந்து எஸ்பெஷலி நக்கீரனுடைய இந்த பெரிய எஃபர்ட் ப்ளஸ் இதுக்கு ஜீ பண்ண பேக்கப் சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்ரியை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதனுடைய எடிட்டிங் அண்ட் இசை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததை என்னால் உணர முடிஞ்சுது. ஏன்னா நம்ம அந்த இடத்துலையே போய் அதை பார்க்குறதுக்கான ஒரு உணர்வை இது கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மிச்சப்படி நான் இன்னும் நிறைய சொன்னேன்னா ஸ்பாயிலர்ஸ் மாதிரி ஆகிடும். அதனால் மறக்க முடியாத ஒரு பதிவு இது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஜீல் இது இருக்குது, நிச்சயமாக இட் வில் டெஃபினெட்லி ஷேக் யுவர் ஹார்ட். அந்த மாதிரி தான் இருக்குது. இது இன்னும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ வாட்ச். வீரப்பன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? வீரப்பன் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மைண்ட் இப்போ எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக என்னென்னா வீரப்பன்னொடனே ஞாபகம் வர விஷயம் வந்து எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காடுகளை பற்றி இவ்வளோ தெரிந்த ஒரு பர்சனாலிட்டி நோன் ஃபார் ராங் ரீசன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அது இப்போ எப்படின்னா ஒரே ஒரு சின்ன பிரெயின் ஷிஃப்ட் தான் அது வந்து ஒருத்தனை நல்லவனாகவும் மாற்றும் கெட்டவனாகவும் மாற்றும் இருக்குல்ல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காடுகளை பற்றி, பறந்து விரிந்த காடுகளை பற்றி இவ்வளோ தெரிஞ்ச ஒரு பர்சன் ஒருவேளை ஒரு நல்ல வழியில் வந்து அவர் வந்து செலுத்தப்பட்டிருந்தால் எத்தனையோ விஷயங்கள் அவரால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறது உண்டு. ஆனால் என்னென்னா இட் இஸ் கான் இன் டு அ டிஃப்ரெண்ட் திங் அண்ட் ஹீஸ் பீன் கன்விக்டட் அண்ட் ஃபைனலி ஹீஸ் பீன் என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, when he wanted to shake the nation he did that. அது எப்படி பண்ண முடிஞ்சு? பிகாஸ் நடிகர் ராஜ்குமார் அவங்க பணைய கைதியாக வச்சுக்கிட்டு த என்டையர் நேஷன் வாஸ் ஷேக்கன். அந்த காட்டுக்குள்ளே அவரை நெருங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா இந்த அளவுக்கு காடுகளை பற்றி தெரிந்த ஒரு மனிதருக்கு அந்த தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி போனதுனால அவரை இன்றைக்கி நோன் ஃபார் ராங் ரீசன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. பட் அதுதான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரே சிந்தனை தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன நியூட்ரான், புரோட்டான் அந்த இதெல்லாம் வச்சு அட்டாமிக் பாம்பும் வந்து தயாரிக்க முடியும், எலக்ட்ரிசிட்டியும் தயாரிக்க முடியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வீரப்பன் அட்டாமிக் பாம்பாக மாறினது தான் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருடைய லைஃபோட லெசன்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அதுதான். நல்ல தாட் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீரப்பன் வந்து நல்லவரா கெட்டவரா? யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவுமே இந்த உலகத்தில் வந்து ஒருத்தரை நல்லவர் கெட்டவரும் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் சார்ந்த மக்களுக்கு, அவர் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அவர் நல்லவர், அவருக்கு அகென்ஸ்டாக இருந்தவங்களுக்கு அவர் கெட்டவர். ஸோ இது பார்க்குறவங்க பார்வையில் இருக்குது. நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா தான் தெரியும் அவர் துப்பாக்கி எடுத்ததுக்கான காரணம் என்ன, சுட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நம்மளால் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஒசாமா பின் லேடன் இறந்த போது கூட அவருடைய குழந்தைங்களாம் அப்பான்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதது இருக்குது. ஸோ அவங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா நல்லவர் தான், ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த நல்லவர் கெட்டவர்ன்றதெல்லாம் நம்ம அவங்க ஷூவில் அந்த சுச்சுவேஷனில் போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்க அந்த செயலை செய்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியும் போது அது நமக்கு சரின்னு பட்டால் ஒரு நல்லவர், தப்புன்னு பட்டால் கெட்டவர்ன்ற மாதிரி தான் நம்ம இதை டீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி இந்த கூசி முனுசாமி வீரப்பன் இந்த சீரீஸ் பார்த்துருந்தோம்.
ஸோ இது வந்து ஒரு பார்த்து முடிக்கும்போது ஒரு பதபதப்பு, அதிர்ச்சி, இது எப்படி உணர்வு ரீதியாக கடத்துறதுன்னு தெரியல. கற்பனைக்கும் எட்டாத சம்பவங்கள் வந்து நிஜத்தில் இருந்திருக்கு. அது நம்மளுக்கு அதோட சொல்லப்படாத பக்கங்கள், அதோட அரசியல் பக்கங்கள், அதோட சமூக நிலைப்பாடு, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து அதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஃப்ரம் த டீம். ஷரத் அண்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட அந்த ஃபிக்ஷன் டீமுக்கு மொத்தமாக நக்கீரன் டீம், ஜி டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி இப்படி ஒரு பதிவுக்காக. இது இன்றைக்கி ஜி5ல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.